வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில ரொம்பவே எம்மியா பவர்ஃபுல்லா ஹெல்த்தியான அத்திப்பழம் ஜூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அத்திப்பழம் ஜூஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை போடுவோம். ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா இது எப்படி நம்ம ஜூஸா போடணும்னு தெரியாது. இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜூஸ் ஆனது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில தான் கிடைக்கும். நீங்க ஒரு டம்ளர் நீங்க குடிச்சாலே போதும், மார்னிங்ல உங்களுக்கு செம்மையான ஒரு ஃபில்டா இருக்கும். இதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கு, அயன் கண்டென்ட் இருக்கு. முக்கியமா லேடிஸ்க்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய கியூர் பண்ணிடும். அண்ட் நம்ம ஹார்ட்டை ஒரு ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணும். ஸ்கின் அண்ட் ஹேர் நல்ல க்ரோத்துக்கு ஹேர் க்ரோத்துக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அத்திப்பழம் ஜூஸ். அதாவது ஃபிக்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷ்ல. இந்த ஜூஸ் ரொம்ப சிம்பிளா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ஏன்னா இதுல சின்ன சின்ன புழு இருக்கும். இந்த பூச்சி நம்மளுக்கே தெரியாது. ஸோ இதை கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். கட் பண்றது கூட நிறைய பேர் இந்த ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணுவாங்க, அதாவது தோல் எல்லாம் எடுத்துருவாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 கார்னர்ஸ்ல மட்டும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம டைரக்டா ஜூஸர்ல போட்டு ஜூஸா குடிக்க வேண்டியதான். இதுல நீங்க இன்னும் சுகரே சேர்க்காம குடிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா இதுலயே நேச்சுரலா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், கொஞ்சமான ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதுவே போதும். இல்ல எனக்கு அதுக்கு மேலேயும் சுகர் வேணும்னா நீங்க இதர் ஒரு ஒயிட் சுகரோ இல்ல இந்த ப்ரௌன் சுகரான என்ன சுகர் சொல்லுவாங்க அது நாட்டு சக்கரை, அதுவுமே கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எப்படி செய்யணும், ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சே நம்ம இதை செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அத்திப்பழத்தை நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மேலையும் இந்த 2 பக்கம் மேலேயே கட் பண்ணிட்டு சென்டரா ஜஸ்ட் ஒரு டிவைட் பண்ணிக்கோங்க. உள்ள பாருங்க, இதுல தான் என்னன்னா நம்மளுக்கு குட்டி குட்டி புழு அப்படின்றது இருக்கும். ஸோ இப்படியே பிரியுது அப்படின்னா நல்ல பழுத்த பழம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பழம் எடுத்ததான் நம்மளுக்கு ஜூஸுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுவுமே பாருங்க அப்படியே பிரிஞ்சிருது பாருங்க. காயா இருந்தா நம்மளால இது பண்ண முடியாது, ஒரு மாதிரி துவர்ப்பு சுவை வந்துடும், கசப்பான ஒரு துவர்ப்பான சுவை வந்துடும் ஜூஸ்ல. ஸோ இந்த மாதிரி நான் இங்க இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணிக்க போறேன். எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கு, இதை கட் பண்ணிட்டு இங்க பாருங்க. ஸோ நீங்க புழு இருக்கான்னு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், இதுல குட்டியான புழு இருக்கும். எதுவுமே இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா நம்ம ஜூஸுக்கு ரெடி பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம எல்லா அத்திப்பழத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ப்ளஸ் இது கூட பால். நீங்க நார்மல் தண்ணியுமே ஊற்றலாம், இல்லைன்னா இளநீர் இருக்கு இல்லையா, இளநீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை இல்லைன்னா தேன், நான் இன்னைக்கு தேன் சேர்த்துக்கிறேன். வேணும்னா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அரைச்சிட்டு எப்படி வருதுன்னு காட்டுறேன். பாருங்க, ஃபிக் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளா குறைஞ்ச டைம்ல ஹெல்த்தியான ஜூஸ். பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா போதும். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. வீக்லி ஒரு ட்வைஸ் இல்ல த்ரைஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லது. ஸோ நல்லா ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க, கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கா தான் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாவே இதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் மார்னிங் ஒரு ஹெல்த்தியான மிக்ஸ்னா இது எடுத்துக்கலாம். நிறைய என்ன சொல்றாங்க, புரோட்டீன் மிக்ஸ்ன்றாங்க, டயட்ன்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இதுல நம்ம வேற எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. இந்த ஒரு டம்ளர் காலையில குடிச்சாலே போதும். ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கு, நம்மளுக்கு ஃபில்டாகவும் இருக்கும். நிறைய நேச்சுரல் ஃபைபர், நேச்சுரல் டீடாக்ஸாகவுமே இந்த ஃபிக் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எதுக்குமே பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்குமே இது நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது.
செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஹனியோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. ஆசம். ஸோ இந்த அத்தி ஜூஸ் ஆனது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதில் நிறைய பேர் புதினா இலை போடுவாங்க, அப்புறம் லெமன் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். பிளெயினாக இந்த மாதிரி குடிங்க. குழந்தைங்களுக்கும் குடிச்சு பழகுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இந்த ஜூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.